ராமன் சார் பேசுங்க. அதாவது டிஸ்கவரி சேனல் இருக்குல்ல, தொலைக்காட்சியில் டிஸ்கவரி சேனல். ஆமாம், டிஸ்கவரி சேனலில் விலங்கினங்கள் வந்து வேட்டையை காட்டுவாங்க. ஆமாம், அதில் புலி, சிங்கம் இதெல்லாம் வரும்போது தன்னுடைய திறமைக்கு அதாவது சிங்கம் நேரடியாக அடிக்கும், புலி பதுக்கி அடிக்கும். ஆனால் இந்த வேட்டையாடக்கூடிய மிருகங்களை பார்த்திங்கன்னா, இந்த மான் போன்ற வேட்டைகளை போது கர்ப்பிணியாக அப்போ தான் குழந்தை பெற்றிருக்கும், மான் கண்டுகளை ஈன்றிருக்கும். ஆனால் அந்த மானை வேட்டையாடி குழந்தை ஐயோ பச்சளம் குழந்தை ஆச்சே எடுத்துகிட்டு அந்த சிங்கமும் அந்த புலிகள் போன்ற கொடுமையான மிருகங்கள் ஒரு கணம் அப்படியே கண்ணீர் சிந்தி அப்படியே பக்குவமாக போட்டு போயிடும் தெரியுமா. ஆனால் இதுதான் நினைச்சேன் ஐயா, நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துமை. இந்த மிருகம் அது ஒரு அற்புதமான காட்சி, வாயில கவ்வி கொண்டு காப்பாற்றும். அந்த சேனல்காரங்க ஸ்லோ ஆக்ஷன்ல காட்டுவாங்க. மிருகத்துக்கு பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் விலங்கினத்துக்கு இருக்கிற அந்த இரக்கம் ஆறறிவு உள்ள மனிதனுக்கு மிருகத்தனமாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தலைமையில் நடந்த 3 குழந்தைகளை, அதாவது அந்த குழந்தையை விட்டு போலாம் இல்லையா, குழந்தைகள் ஐயோ என்ன சொல்ற உடனே குழந்தைய பிடிச்சு அடிச்சு தூக்கி இந்த ஓனான கிராமத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணா, சின்ன சின்ன பிள்ளைங்க ஓனான பிடிச்சு வாலில் கட்டி தரல போட்டு அடிப்பாங்க. என்னன்னா அது பைசா கிடைக்கும்னு. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம், தியாகராஜனுக்கு உள்ளது படம். அந்த படத்தில் பார்த்தீங்களா, குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கும். குழந்தைகள் தாயை வந்து வில்லன் வந்து கற்பழித்து கொண்டு போடுவான். அந்த கதாநாயகன் பின்னால் வளர்ந்து அவர் பாடக்கூடிய பாட்டு எதுனா, தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும், தென்னை இளம் சோலை பாலைவிடும் பாநாளை, தென்னை இளம் சோலை பாலைவிடும் நாளை, கையிரண்டில் அள்ளி கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுமே சுகம் 100ஆகுமே மண்மேலே. அந்த பாட்டு கேட்கும்போது அதாவது அந்த குழந்தையை வந்து சின்ன வயசுல தன் தாய்க்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான கற்பழித்த கொலை அந்த இளைஞன் வளர்ந்து வரும்போது அவனுடைய மனசில் ஃபுல்லாக தாயினுடைய சிந்தனை வருகின்றது. ஒரு திரைப்படத்தில் கூட அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய நமக்கே மனசு எவ்வளோ சங்கடப்படுத்தும் போது ஒரு இவ்வளோ மோசமாக ஒரு தாயை கற்பழித்து கணவனை கொண்டு ஆடு மாடு போல துண்டு துண்டாக வெட்டிண்டாய் இந்த நாடு தமிழ்நாடு கோலை கொள்ளை வழிப்பறி அத்தனைக்கும் இந்தியாவிலே ஜங்ஷன் பாக்ஸாக திகழக்கூடிய மாநிலமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? காரணம் என்னவென்றால் சார், காவல்துறையை அவர்களால் தன்னிச்சையாக விடுவதில்லை. காவல்துறை அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு தேவையான பல சட்ட நுணுக்கங்களையும் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு பயன்படுத்த தவிர்த்து சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. கேட்டால் ஸ்காட்லாண்ட் நிகரானது என்று சொல்லுவார்கள். காவல்துறை அதிகாரிகளே இன்று 4 கோசி இயங்குகின்றது. எப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 கோசி இயங்குகின்றது, டிஆர்ஓக்குள் 5 கோசி இயங்குகின்றது. அரசு துறைகள் அனைத்தும் ஊழலில் திணிந்து, ஊழலில் பிழைந்து, ஊழலில் குலைந்து துரிப்படுத்த இயந்திரமாக ஆக்கியுள்ளார்கள். அவர்களுக்கு மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கவலை கிடையாது. ஒரு குடும்பத்திற்காகவும் அந்த குடும்பத்திற்கு ஆலிபாபாக்கள் போன்ற சிலரை வைத்து இந்த நிர்வாகம் நடத்துகின்ற நேரத்தில் நீங்களோ நானோ அண்ணன் பாய்க்கவர்களுக்கோ தனி மனிதனுக்கு பெரிய மனிதர்களுக்கும் இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த போல் நிலைப்பாடு உருவாகி உள்ளது சார். 2வது வரும். இப்போது முக்கியமாக செய்தியில் ஹிந்துவில் வந்த தமிழில் செய்தி ஆங்கிலத்தில் வந்தது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படும் 4 சிறுவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி அதே திருத்தணி ரயில் நிலையத்தில் மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் ஒருவரை கொடூரமாக தாக்கினார். 2 சம்பவம். முதல் ஒரு சம்பவம், 2வது சம்பவம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து வருவது இளைஞர்களிடையே போதை பழக்கம் பரவலாகி வருவதையும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கடமையை முறையாக நிறைவேற்ற தவறுவதையும் காட்டுகிறது ரிப்போர்ட். அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட், திமுக ஆட்சியின் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லை என்பதையே இந்த குற்றச்சாட்டு சம்பவங்கள் உணர்த்துகிறது என்றும், குற்றங்களை மூடி மறைக்க அரசு காட்டும் முனைப்பை குற்றவாளிகள் தங்களுக்குள் சாதகமாக்கி கொள்கின்றார்கள் என்றும், தனி மனிதனுக்கு பாதுகாப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என முன்னணி நாளிதழ் தன் செய்தியில் தெரிவிக்கிறது.
இன்னொன்று சொல்லி இது என்ன விஷயம் தெரியுமா சார்? இதுக்கு 2021க்கு முன்னால் உள்ள ஆட்சி என்பது வேற என்ன, இன்னைக்கு 2021க்குள்ள ஆட்சி என்பது என்னன்னா, முதலமைச்சருடைய நிர்வாகத்தில் ஒரு 4 IASகளும் அவங்க குடும்பத்தில் சிலவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. ஏதாவது சட்டம் ஒழுங்கா நிற்பது, அதாவது எல்லா நிர்வாகம் எல்லாமே. இதில் என்னென்னா வெளிப்படையாக நானே அதை சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அங்கே என்ன நடக்குன்னு. 38 மாவட்டத்தில் என்ன நடக்குது, எப்படி இந்த பணத்தை பிரிக்கிறாங்க முழுக்க சார். ஒவ்வொரு தொகையை மக்களுக்கான திட்டங்களை ஒதுக்கிட்டு அந்த தொகையை அப்படியே தங்களுக்கு வேண்டா கான்ட்ராக்ட்காரங்க மூலமாக பில்லை போட்டு எடுத்துருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ரைஸ் மில்லில் பார்த்துருப்பீங்க, அரிசியை நெல்லை அவிச்சு வெயிலில் போட்டு காய போட்டோன்னா குறிப்பிட்ட பருவம் வந்து நம்ம சாக்கில் வச்சு அந்த காலத்தில் வந்து ரைஸ் மில்லை கொண்டு போவோம். கொண்டு போனால் எப்போ எத்தனை மரை கேட்பாங்க, இத்தனை மரைக்கான. அப்போ என்ன பண்ணால் அரிசி ஒரு சேரில் போகும், உம்மி ஒரு சேரில் வரும், தவிடு ஒரு சேரில் போடும். அப்போ தவிடை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், கோழிக்கு தீனிக்காக யூஸ் பண்ணுவோம், மாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். உண்மையாக என்ன பண்ணோம்னா அந்த பொற்கோளர்கிட்ட விற்றுரும். அவங்க தட்டார்கள்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நகை செய்துக்கு அதை விற்றுருவோம். அது வந்து நகை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அரிசி என்ன பண்ணோம், அவங்க கேட்பேன் தவிடு ஃபுல்லாக எடுக்கணுமா, பாலிஷ் நல்லா போடணுமா கேட்பாங்க. இதுக்கெல்லாம் தனித்தனி காசு உண்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள நிலைமையில அங்கே தனித்தனியாக போகுது சார். வந்து இதில் என்ன பேச முடியும், அதாவது அல்லர்னு சொல்லுவாங்க, இப்படியே ஆடும். ஒரு பக்கம் உமி போகும், ஒரு பக்கம் தவிடு போகும், ஒரு பக்கம் அரிசி போகும். இதற்கு தான் VK சசிகலா அம்மார் தொடர்ந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் ஆட்சி வந்தீங்க பாருங்க, எதிர்க்கட்சி வரிசையில் விலாவாரியாக புள்ளி வாரமாக அவர் சொல்ல ஒவ்வொரு தகவலும் திமுக அரசு செய்யோட ஊழல் பட்டியல் என்னென்ன முறையீடு பண்ணுறாங்க, மக்களுக்கு விரோதமான எல்லா செயலும் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு புள்ளிவராக பார்க்கும்போது பார்த்தீங்களா, பாவமணி படத்தில் கண்ணதாசன் வரி வரும் பாருங்க, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் என்றால் போயஸ் தோட்டம். உண்மையா இல்லையா? அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முன்சடை பண்ணது அந்த வீடு கடவுள் வாழும் இல்லமாக தான் பார்த்திருந்தார்கள். அதைத்தான் தியாகத்தலைவி சின்னம்மா தொடர்ந்து அதை வற்புறுத்துறாங்க, சொல்றாங்க, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, கருணை மறந்தே வாழ்கின்றார். புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. இதுக்கு இது உள்ள என்ன இருக்குன்னு, கருணை மறந்தே வாழ்கின்றார். எத்தனை பேர் எஜமான் காலடி மண் எடுத்து நெற்றியில போட்டு வச்சுட்டு ஹெலிகாப்டரையும் தொட்டு கும்பிட்டு மந்திரி பதவி எல்லா பதவிகளும் வாங்கியவர்கள். அவர்களுக்காக அந்த வரி சொல்லுங்க, கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்னா இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடுகள் எவ்வளோ மோசமான சூழ்நிலை புரிகின்றால் எதிர்க்கட்சிகள் யாரும் இதை கோடிட்டு காட்டாத சூழ்நிலையில் தான் இன்று 8 கோடி மக்கள் அல்லோல்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அண்ணன் பாக்கி போன்ற மூத்த எழுத்தாளர்கள்லாம் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் வந்து குரல் கொடுக்கின்றார்கள். வேறு வழி இல்லை, குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்றால் நாமும் வாழ வேண்டும் என்றால் குரல் கொடுத்துதான் ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம் சார். சரி ராமன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அண்ணன் ராஜாராம் சொன்னார் இன்னர் லைவ் கொண்டுறோம்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த சிஸ்டம் வந்து வட மாநிலங்களில் 1-2 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குதோ நடைமுறையில் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி இதே ஜெயபிளஸ்ல விவாதம் நடத்திருக்கோம். அது சம்பந்தமாக அது ஒரு பிரச்சனை வந்தது. இதே மாதிரி நிறைய பிரச்சனை வரும்போது மாநில அரசு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன பண்ணும்போது அதுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு மாடல் வந்து வட மாநிலங்களில் சில சின்ன 2-3 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. அந்த சிஸ்டம் கொண்டு வரணும். ஆனால் இது வந்து அரசு தான் இதுக்கான மேற்கோள் கொடுக்கணும். இப்போ அடுத்து சொன்னாங்க அண்ணன் ராஜாராமன் A+ ரவுடிகள்னு. அவங்க வந்து கள்ள துப்பாக்கியை வாங்கி, ஆனால் அந்த A+ ரவுடிகள் தமிழ்நாட்டில் எப்படி உலா வராங்கன்னா, ஆளுங்கட்சி யாரோ அவங்க பின்புலத்தில் நின்று ஒரு பதையை வாங்கிட்டு தான் வாங்கின பாரி வெளிநாட்டுக்காரில் கொடியை நாட்டிட்டு யார் தெரியுமா இன்னும் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்ணுறதுன்னா பிளேடு பேக்கரியில் பிடிச்சி ரவுடி என்கவுண்டர் பண்ணாங்க. ராஜாராமுக்கு தெரியும், முழுக்க பிளேடு பேக்கரியில் பிடிச்சி 4 என்கவுண்டரில் போட்டு சோலியா முடிச்சு. பிளேடு பேக்கரினா காட்டிங்களா? எனக்கு தெரியாதையா, அதான் கேட்குறேன். எனக்கு எல்லா கோடவேடும் தெரியாது சார். பிளேடு பேக்கரினா யாரு? அண்ணன் A+ ரவுடிகள் துப்பாக்கியில் வருவாங்க. பிளேடு பேக்கரி வந்து சின்ன பிச்சா கத்தி வருவாங்க. வந்து படத்தை அடையான்னு சொல்லுவான். ஐயா இந்த அங்க ஐயா 100, 1000, 2000 படம் அவன் பாடி சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாப் ஆயிடுவான். இதுக்கு பேரு பிளேடு பேக்கரி. கொட்டு ராஜா இந்த வெடிகுண்டு வீசினால வெள்ளைக்காளி மேல அவரை தான் கடைசியா என்கவுண்டர் பண்ணாங்க. அவன் பிளேடு பக்கறியா 15 பேரை கூட்டு வந்து சில ரவுடிகளை பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த பிளேடு பக்கரியமான ரேஞ்சில் தான் அவங்க வந்து அந்த கணக்கு முடிச்சு மக்கள் மத்தியில் நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வைக்க வேண்டும் என்றால்
அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன பண்ண நன்னறி கல்வின்னு அந்த காலத்தில் இருந்தா இல்லையா ஐயா நான் ஒரு கிளாஸில் வந்து அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க நன்னறி கல்விகள். அந்த நன்னறி கல்வி என்ன பண்ண ஆன்மீக வழிகள், ஆன்மீக நிலைப்பாடுகள், தியாகர்களுடைய வரலாறு படும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேசபக்தி, தேச உணர்வு, தேச சிந்தனை, அம்மா அப்பா மேலே பாசம் வரும். அதுவும் நீங்கள் இப்போ பண்ணுற கிடையாது. நீங்கள் முழுக்க கல்வியை வர்த்தக ரேஞ்சில் நீங்கள் ஆக்கும் போதே கல்வி எங்கெங்கேயே வளருன்னு சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு மக்களுடைய இதை பார்த்தீங்களா, இளைஞர்கள், இளம் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டாம், பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம், அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம். தூய மலர்கள் போல் இந்த நாட்டுடைய குழந்தைகள் வளர்ந்தால்தான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தேச சிந்தனையுடைய இளைஞர்களை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.